கையை ஓனி நடப்பேன் சார். நான் ஒரு வயசு பிள்ளையிலேருந்து என் பேர் மாரியம்மா இருந்தேன்னு சொன்னாங்க. ஒரு வயசு ஆக ஆக ரொம்ப நான் கையை ஊனி நடக்க ஆரம்பித்தேன். கையை ஊனி நடக்க நம்மளை யாரும் நல்லா கவனிச்சிக்கிட மாட்டேன், நம்ம கல்யாணம் மாட்டேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்தாங்க, மாட்டேன்ட்டேன். அதாம்மா இப்படி இருந்தால் யாரையா கட்டுவா? இப்போ கையை ஒடிக்கி இப்படி நடக்கும்போது யார் கட்டுவா? அந்த எலும்பு டாக்டர் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் அவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க சார். அன்றாட வேலை பார்த்து சாப்பிட்றதே கஷ்டம். எங்கள் வீட்டுகளில் 5 லட்சம் 6 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க சார். அப்படியே கஷ்டப்பட்டு இருந்தோம். வைகோ மூலியத்தில் இந்த விளம்பரத்தை போட்டார். அதான் ஊனமுற்றவர் மறுவாழ்வு திட்டம்னு சொல்லி முகாம் போட்டாங்க. கால் மடக்க முடியுமா, உட்கார முடியா, எந்தி நில்லுன்னு சொன்னாங்க சார். எல்லாம் முடியும்னு சொன்னாங்க. முதல்ல ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த தேதி பிரகாரம் நான் ஆப்ரேஷன் பண்ண போனேன். திருப்பி அந்த ஆப்ரேஷன் பண்ணி செஞ்சு அங்கே தங்கியிருந்து 20 நாள் 25 நாள் கழித்து வந்து வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுத்தேன். 6 மாதத்துக்கு ஒரு கட்டுப்பிடிக்க 6 மாதம் கழிச்சு வர சொன்னாங்க. அதுபடி போனேன். திருப்பி கட்டு பிடிச்சிட்டு பூட்டு எல்லாம் அங்கேயே கொடுத்துட்டாங்க. காலுக்கு போட்டு நடந்தேன். போட்டு நடந்து அதுக்கப்புறம் எப்படி இருக்கு என்னன்னு வந்து பார்க்க சொன்னாங்க. முகாம் வந்து டெஸ்ட் பண்ணி போட்டு மாட்டி கொடுத்துட்டு திருப்பி அடுத்த 6 மாதம் 1 வருஷம் கழித்து டெஸ்ட் பண்ணாங்க. அடுத்து சிவகாசியில் ஒரு முகாம் போட்டாங்க. 2வது ஆப்ரேஷனுக்கு வந்து பண்ணிவிட்டு அது ஒரு 3 மாதம் அந்த மாவு கட்டோடய நடந்தேன். மாவு கட்டை நடந்து 3 மாதம் கழித்து அந்த மாவு கட்டை பிரிச்சுட்டு அதிலே கொஞ்சம் சரியாயிடுச்சு. காலெலாம் சரியான தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் சார். ட்ரெயின் பாக்ஸு, ஊனமுற்ற அடையாள அட்டை எல்லாமே எனக்கு எங்கேயும் அலைய வைக்கல. எல்லாமே அங்கே ரெடியாக கொடுத்துட்டாங்க சார். வைக்கோ தான் சார் முகாமுக்கே ஆரம்பம். வைக்கோ தான் ஆரம்பித்தாருன்னு நமக்கு சொன்னது. வைக்கோ சாரையும் பார்த்தேங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்தேன் சார். 5 பேர் ஆம்பளை பிள்ளை இருந்தால் அன்றாடம் வேலை. அப்போ நான் ஓரண வேலைக்கு இப்படி கஷ்டப்பட்டோம். அதில் அவர் புண்ணியம் கொடுத்ததுனால நாங்கள் ஜெயிச்ச மாட்டோம். இப்போ ஒரு 5 அண்ணன் நினச்சி இன்றைக்கி ஒரு வைகோ அண்ணனால ஒரு 6வது அண்ணன் நான் நினச்சி என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்குது. வைகோ வந்தால் தான் நடக்கும். ஜெயிச்சு வரணும் இல்லையா? சொல்லுங்கள். அவர் மூலியத்தில் நடக்கணும், அவர் ஜெயிச்சு வந்தால் தான் நடக்கும். நான் வைகோ சார் ஜெயிச்சு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வைகோ சின்ன வம்புறோம்னா அதுக்கு தான் போடுவோம் நாங்கள். வைகோவை நம்புங்கள் பிடிகொண்டு. மஞ்சள் காமாலையால் மிக கொடூரமான உயிர்கொல்லிதான் இந்த ஹெபடைட்டிஸ் பி எனும் நோய். இதற்கான சிகிச்சைக்கோ மருந்து செலவுகளுக்கோ எளிய மக்களால் பெரும் பணம் செலவு செய்ய இயலாது. இதை வரவிடாமல் தடுப்பது எப்படி என அரசே யோசித்த நிலையில் தயங்காமல் தனி மனிதனாய் நின்று அந்நோயை வேரோடு அழிக்க வீறு கொண்டு போராடி வெற்றி கண்டவர் வைகோ. பேர் பரமேஸ்வரி. எனக்கு 3 குழந்தைங்க. அப்போல ரொம்ப மஞ்சக்காமலை பரவுதுன்னு ஒரு பிரச்சாரமாக இருந்தது. அப்போல எங்களால் போட முடியலை, கஷ்டம், ரூபா கிடையாது. அதனால் போடலை. அந்த நேரம் பார்த்து வைகோ ஐயா அவங்க ஊசி போடுறாங்கன்னு சொல்லி அலோஸ் பண்ணிட்டு வந்தாங்க. வைகோ ஐயா முகாம் போட்டு சித்தலாஜரம் ஊரில் வந்து சொன்னாங்க. நாங்கள் அட்டை வாங்கி 3 பிள்ளைங்களுக்கு 3 ஊசி போட்டோம். எனக்கு இப்போ வயசு 20. எனக்கு 8 வயசு இருக்கும்போது மஞ்சக்காமலை ஊசி போட்டாங்க. அப்போ அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஒரு உயிர்கொல்லி நோயின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் கேட்டேன், அந்த ஊசி எனக்கு போட்டாச்சு அம்மான்னு. போட்டாச்சு, 8 வயசாக இருக்கும்போதே போட்டாச்சுன்னு சொன்னாங்க. 4000 5000 பேருக்கு மேலே தான் ஊசி போட்டோம். சிவகாசியிலே சித்தராஜர் ஸ்கூலில் வச்சு போட்டாங்க. அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நான், என் தம்பி, என் தங்கச்சி 3 பேர் போய் போட்டோம். பக்கத்தில் உள்ள கிராமம் பூரா சித்தராஜரத்துக்கு தான் வந்தாங்க. போடாமல் இருந்திருந்தா இப்போ இந்த 2 மாதத்துக்கு முன்னால் கூட டவுனில் ஒரு பிள்ளை இறந்து போனது. அந்த மாதிரி தான் நடக்கும் சார். எங்களை மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் நல்லபடியாக ஊசி போட்டு நல்லா ஒரு இது பண்ணாங்க. இன்னும் பழையபடி பல குழந்தைகள் இருக்காங்க. அதை மாதிரி மஞ்சக்காமலை வருது, அந்த திட்டம் வரணும். ஐயா பழையபடி வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்கள் எல்லாம் செய்யணும். ஊசி போட்டதில் எங்கள் 3 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். வைகோ சாருக்கு நன்றி. மஞ்சக்காமலை நோயில் இருந்து காப்பாற்றிய வைகோ ஐயா அவர்களுக்கு தான் நான் ஓட்டு போட போறேன். நீங்க? நான் வைகோக்கு தான். ஊனம் என்ற வார்த்தையை கூட அகராதியில் இருந்து நீக்கிவிட வேண்டும் எனும் அளவு முழு மூச்சாய் உதவிக்கரம் நீட்டும் பெருந்தலைவன் வைகோ மட்டுமே.